திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நேற்று நம்முடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்றார், ஒரு அரசாங்க அலுவலர், கடைக்கோடி ஊழியர், அரசுல வேலை பார்க்கக்கூடிய கடைக்கோடி ஊழியர் கைது செய்யப்பட்டு 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு அரசாங்க ஊழியர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன், உடனடியா தற்காலிக இடைநீக்கம். நேற்று ஹைகோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு, செந்தில் பாலாஜி 230 நாட்களாக சிறைச்சாலையில் இருக்காரு. 230 நாட்கள், 8 மாசம் ஐயா, 8 மாசம். 8 மாசமாக சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நீங்க என்ன சம்பளம் கொடுக்கிறீங்க? இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருக்கிறீர்கள். அதாவது எந்த இலாக்காவும் ஒதுக்காம அமைச்சராக நீடிக்கிறாரு. அமைச்சருக்கான எல்லா சலுகையும் கிடைக்குது. மாசம் அமைச்சருக்கு வரிப்பணத்திலே செல்லக்கூடிய சம்பளமும் போது எந்த விதத்திலே நியாயம் என்று சென்னை உயர் நீதிமன்றம் நேற்று கேள்வி கேட்டிருக்கிறார். இதாங்க அடிப்படை வித்தியாசம். தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலில் இருக்கக்கூடிய 4 காலுகளுங்க ஐயா. முதலமைச்சர் சேர், நாற்காலிலே 4 கால், ஒரு கால் ஊழல். ஊழல் செய்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அதனால்தான் 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடக்குதுங்க. ஏதோ அண்ணாமலை குற்றச்சாட்டு வைத்தான், பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டு வச்சுச்சு, நரேந்திரனை குற்றச்சாட்டு வச்சார். இல்லைங்க ஐயா, 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு வழக்கு தான் பொன்முடி அவர்களுக்கு வந்த தீர்ப்பு. அவர்களுக்கு தீர்ப்பு வந்து எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் பறிவாரு. 11 அமைச்சர்கள். இந்தியாவில் எங்கேயுமே எந்த மாநில அரசிலும் 33% அமைச்சர்கள் ஊழல் வழக்கிலே நீதிமன்றத்தில் கேஸ் நடக்கிற அநியாயம் எங்க இல்லைங்க ஐயா, இங்க மட்டும்தாங்க ஐயா. ஒரு அமைச்சர் புலால் சிறையில, ஒரு அமைச்சர் புலால் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார். எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம், எல்லா இடத்திலையும் லஞ்சம் ஐயா. அதனால்தான் ஒரு கால், முதலமைச்சருடைய நாற்காலி ஒரு கால் என்பது லஞ்சம் ஐயா. இன்னொரு கால் ஜாதி அரசியல். தமிழகத்தில் ஜாதியை வச்சுதான் அரசியலே பண்றாங்க. பெரும்பான்மை சமுதாயம் சீட்டை கொடு, 2வது சமுதாயத்தை சுயேட்சையா போடு, ஓட்ட பிரிப்பார். இந்த சமுதாய காலில் போய் எலெக்ஷன்ல விழுவு, இந்த சமுதாயத்திற்கு ஒரு மணிமண்டபத்தை கட்டுக்கொடு, இந்த சமுதாய தலைவருக்கு ஒரு மாலையை போடு, அந்த சமுதாய தலைவரை பத்தி உயர்த்தி பேசு. இதை தவிர தமிழ்நாட்டில் வேற ஏதாச்சும் அரசியல் நடக்குதுங்களாங்க ஐயா? இதை தவிர தமிழகத்துல எந்த அரசியல் நடக்குது?